அனைவருக்கும் வணக்கம். மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு ஊழல் விழிப்புணர்வு சங்கம் மறுபடியும் உங்களை வந்து நான் சந்திக்கிற பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா, நேற்று 23/3/2026 மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் வந்து ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் சாத்தான்குளத்தில் பெண்ணிக்ஸ் ஜெயராஜ் அப்பா அம்மான இதெல்லாம் வந்து 2020 வந்து காவல் நிலையத்தில் வந்து விசாரணைக்கு பேரில் அழைச்சி கொண்டு போய் பொய் வழக்கு போட்டு அடிச்சே கொண்டாங்க. 10 காவலர்கள் சேர்ந்து அடிச்சே கொண்டிருக்காங்க. அதை அடிச்சு பழகிறோம் அப்படின்னு அடிச்சே கொண்டிருக்காங்க. இது சம்பந்தமாக வந்து நேற்று மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் வந்து நீதியரசர் முத்துக்குமார் அவர்கள் வந்து பரபரப்பு தீர்ப்பு வழங்கினார். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 சாட்சிகள் விசாரிச்சு அதில் 100 சாட்சியில் 3 சாட்சி வந்து நம்ம அந்த காவலர்கள் வேலை செஞ்ச காவலர்களே வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க. அதாவது நடந்த உண்மையை வந்து கரெக்டாக சொல்லி சிபிஐ விசாரித்து எல்லா விசாரணையும் உள்வாங்கி பரவல் தீர்ப்பு வழங்கினாங்க. அப்போ அந்த நம்ம மதுரை மாவட்டத்தில் அந்த தீர்ப்பு வழங்கிய முத்துக்குமார் நீதிபதி அவர்களுக்கு வந்து நகர் சார்பாக வந்து ராயல் செலுத்தி வைக்கிறோம். ஏன்னா இது போன்ற தீர்ப்புனால தான் வந்து குற்றங்கள் குறைக்கப்படும். வருங்காலத்தில் குற்றங்கள் பொய் வழக்கு குறைச்சிடுவாங்க. அந்த காவலர்கள் வந்து அடித்து கொண்டதை குறைச்சிடுவாங்க. ஆனால் நீதியரசர் வந்து தீர்ப்பாக மட்டும் இல்லாமல் வருங்காலத்தில் வந்து எந்த ஒரு குற்றவாளியும் நீங்கள் தப்பு செஞ்சால் நீங்கள் சட்டப்படி தண்டனை வைக்கணும், தப்பு இல்லை. ஆனால் பொய் வழக்கு போட்டு விசாரணைகள் கொண்டு போய் நம்ம கையில் அதிகாரம் இருக்குது, காவல்துறை அதிகாரம் இருக்குது, நம்ம அந்த அதிகாரத்தின் பொருள் அடிச்சு கொள்ளலாம், யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த மனப்பான்மையை உடைக்கிற அளவுக்கு சட்டம் கொண்டு வரணும். இப்போ குறிப்பாக வந்து நம்ம சிட்டிசன் படத்தில் பார்த்தீங்கன்னா அஜித் குமார் அவர் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் வந்து ஒரு கிராமத்தை அடிப்படை கிராமத்தை அடிச்சிருப்பாங்க. கலெக்டர், எஸ்பி எல்லாம் சேர்ந்து அடிச்சிருப்பாங்க. அந்த எல்லாத்தையும் குற்றவாளிகளை பிடிச்சி கூண்டில் ஏற்றி அவர் கடைசியில் கேட்டுக்கிற என்ன கேட்குறாருன்னா, புதுசு சட்டம் கொண்டுவாங்க, இந்த குற்றம் சட்டப்பட்ட 3 பேருக்கும் வந்து ரேஷன் கார்டு இருக்கக்கூடாது, ஓட்டு ஐடி இருக்கக்கூடாது, அரசாங்க வேலை இருக்கக்கூடாது, பள்ளிக்கூடம் செய்யக்கூடாது, உள்நாட்டிலே இவங்க அகதியாக வந்து ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வாங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்தாத்தே இவங்களுக்கு இந்த காவல்துறை வந்து அச்சரிக்கும். ஏன்னா 2026 சம்பவம் நடக்குது. அதுக்கு பிறகு இப்போ 2020 வந்து பெண்ணிக்ஸ் ஜெயராஜ் அடிச்சு கொல்லப்படுறாங்க. அதுக்கு பிறகு 2026 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஜித்குமாரை வந்து அடிச்சு போடுறாங்க. 2025-26 வந்து அந்த அஜித்குமாரை அடிச்சு போடுறாங்க. நம்ம திருமணத்தில் வந்து காவலர்கள் கூட்டு போய் விசாரணை பேரில் வந்து ஒரு பொய்யான வழக்கு போட்டு அவர் வந்து திருடவே இல்லை, ஆனால் பொய்யான வழக்கு போட்டு அடிச்சு போடுறாங்க. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. இங்கே வந்து காவலர்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல. காவல்துறை வந்து நம்ம அடிச்சு கொள்ளலாங்கிற சட்டம் இருக்கானு தெரியல. எல்லாத்தையுமே பொதுமக்களெல்லாம் அடிச்சு கொண்டுடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை காவல்துறை குடிக்கிறது. அதனால் நீதியரசர்கள் வந்து ஒரு கடுமையான சட்டம் இருக்கணும். கடுமையான சட்டம் எழுப்பி வருங்காலங்களில் வந்து காவல் நிலையத்தில் கொண்டு போய் பொதுமக்கள் போதோ சமூக ஆளுநர்கள் போதோ பொய் வழக்கு போடுறது, இந்த அடித்து துன்படுத்துறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு கடுமையான சட்டம் கொண்டு வரணும். மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.